ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட புதிய ரூல்ஸ் 2026 மேனுஃபேக்சர் ஆகிற எல்லா இருசக்கர வாகனங்களுக்கும் ஏபிஎஸ் கட்டாயம். அதாவது ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம். ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம்னா என்ன, இதன் விளைவாக டூ வீலர்களோட ப்ரைஸ் எல்லாம் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கா, உங்கள் வண்டிகளில் ஏபிஎஸ் இருக்கா, அது மட்டும் இல்லைங்க ட்ரம் பிரேக், டிஸ்க் பிரேக், சிபிஎஸ், ஏபிஎஸ் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது மத்திய அரசாங்கம் அண்மையில் ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி மாதம் 125 சிசிக்கு உள்ளே இருக்க வண்டிகளுக்கும் ஏபிஎஸ் கட்டாயம்னு. ஏன்னா 125 சிசிக்கு மேலே இருக்க வாகனங்களுக்கு ஆல்ரெடி ஏபிஎஸ் கொடுத்துட்டு தான் வராங்க. இதுக்கு கீழே இருக்க வாகனங்களுக்கும் ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, அது ரெண்டுத்துக்குமே வந்து ஏபிஎஸ்ஸை கொடுத்துருங்கன்னு. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் 1.5 லட்சத்துக்கு மேலே வருஷத்துக்கு மக்கள் ஆக்சிடென்ட்டில் இறக்குறாங்க. அதுவும் இந்த மாதிரி டூ வீலர் சார்ந்து நடக்கிற ஆக்சிடென்ட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஏபிஎஸ் கொடுக்கறது மூலமாக ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகும், மக்களோட உயிரிழப்பும் கம்மியாகும். இதனை கருதி தான் இந்த ஸ்ட்ரிக்டாக அந்த ரூல்ஸை போட்டிருந்தாங்க. அதாவது இதுக்கு மோட்டார் வாகனம், அதாவது அந்த மோட்டார் துறையை சார்ந்த அந்த நிறுவனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு நாள் நீட்டிப்பு கொடுங்க. ஏன்னா நாங்கள் திடீர்னு நீங்கள் ஏபிஎஸ்ஸை ஃபிட் பண்ண சொல்லிட்டீங்க, எங்களோட 125 சிசி கீழே இருக்க பைக்குகளுக்கு ஏபிஎஸ்ஸை ஃபிட் பண்ணால் இதன் மூலிமா மக்களுக்கு தான் நாங்கள் ப்ரைஸ் அதிகமாக விற்க முடியும், இந்த டூ வீலரில் ப்ரைஸை ஏற்றி விற்க முடியும். இதனால் வந்து கிராமப்புறங்களில் இருக்க ஷோரூம்கள் வந்து சேல்ஸில் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ எங்களுக்கு கால நீட்டிப்பு கொடுங்க. நாங்கள் இப்போ நம்ம மத்திய அரசாங்கம் ஜனவரி மாதத்துலேருந்து கண்டிப்பாக மேனுஃபேக்சர் ஆகிற எல்லா பைக்குகளுக்கும் ஸ்கூட்டர்களுக்கும் ஏபிஎஸ் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரப்போகிற மாதங்களில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இது சாத்தியமாக இருக்குன்றத. இதில் நம்ம ஏபிஎஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். ஏபிஎஸ்னா ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இது எப்படி அப்ளிகபிள் ஆகுதுன்னா, அதாவது நீங்கள் வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது சடனாக அந்த பிரேக் அடிக்கிறீங்க. அந்த பிரேக் அடிக்கும் போது அந்த வாகனம் வந்து ஸ்டெபிலிட்டியோட பிரேக் பிடிச்சி நிற்கிறது தான் அந்த ஏபிஎஸ். அதாவது நீங்கள் கொடுக்குற அந்த ப்ரெஷர் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் கேலிபரில் உட்காந்து சென்சார் மூலிமா அதை கண்ட்ரோல் பண்ணி, அதாவது அந்த ரோட்டுக்கும் அந்த வாகனத்துக்கும் ஸ்டக்காக சடனாக பிரேக் அடிக்காமல் அந்த வீல் சுழண்டு கொண்டே இருக்கும். அந்த வீலில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷரை அப்ளை பண்ணி பிரேக்கை பிடிக்க வைக்கும். ஸோ இதன் விளைவாக உங்களுக்கு வந்து ஹேண்ட்பேர் ஆடாமல் அந்த ரோடோட கிரிப்னஸ்க்கும் இந்த டயரோட கிரிப்னஸ்க்கும் ஒரே சமத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஏதாச்சும் சடனாக பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா தூக்கி வாரி போட்டுரும், இல்லை வந்து கிராஸ் ஆயிடுவீங்க. ஸோ இதன் மூலிமா நீங்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை வந்து கட்டாயமாக ஆக்கியிருக்காங்க. இப்போ நம்ம ட்ரம் பிரேக்னா என்னன்னு பார்த்துருவோம். ட்ரம் பிரேக்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது பழைய பைக்கில் இருக்கிறது தான் ட்ரம் பிரேக்கு. இந்த பிரேக் வந்து சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உள்ளே வந்து பிரேக் ஷூ இருக்கும். நீங்கள் அடிக்கிறதன் மூலிமா, அதாவது பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுறதன் மூலிமா சடனாக ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆகி உள்ளுக்குள்ளே அது அந்த ஹீட் இருக்கிறதுனால பிரேக் வந்து நீங்கள் அடித்த இடத்துல நிற்காது. ஸோ ஏன்னா ஆல்ரெடி ஹீட்லேயே அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா, அந்த ஹீட் வந்து வெளியே போகாது. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இதன் விளைவாக அந்த பிரேக் வந்து நிறைய ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால தான் வந்து அடுத்தடுத்த இதுக்கு நம்ம நகர்ந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வர வண்டிகளை வந்து, அதாவது நிறைய பேர் வாங்குறத குறைச்சிட்டாங்க. இந்த ட்ரம் பிரேக்கில் இருக்க அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம் பிரேக் போயிடுச்சுன்னா நீங்கள் பிரேக் ஷூ தூக்கி போட்டு வேறு மாற்றிடலாம், இல்லை பிரேக் ஷூவெல்லாம் தேய்ச்சி போடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நடத்திட்டு இருப்பாங்க. அடுத்தது இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகும். அதாவது சரியான நேரத்தில் பிரேக் பிடிக்க முடியாது. அதுவும் மழை காலங்கள், குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா அதோட தண்ணி உள்ளே இறங்கி கீச்சு கீச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். சுமார் ஒரு 5-6 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த சத்தமே கம்மியாகும். இது உங்களுக்கே ஒரு அசௌகரியமாக இருக்கும். ஸோ இதே போன்ற ட்ரம் பிரேக்குகளை தான் இப்போ வந்து ஏபிஎஸ்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிஸ்க் பிரேக். டிஸ்க் பிரேக்னா ஒன்றும் இல்லைங்க, 2 பேட் இருக்கும், அதாவது ஆயில் இருக்கும், ஏர் ப்ரெஷர் இருக்கும். அதாவது டிஸ்க் ஆயில் ஊற்றி அந்த ஆயில், அதாவது நீங்கள் ப்ரெஷரை அழுத்தினோடனே ஏர் மூலிமா அந்த ஆயிலோட சர்க்குலேட் ஆகி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணோம். அந்த டிஸ்கை பேடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சோம், அந்த டிஸ்க்கு பேடு பிடிக்கிற இடத்துல ஒரு ரிங் இருக்கும். அந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஹோலாக போட்டிருப்பாங்க. அந்த ஹோல்ஸாக போடுறது எதுக்குன்னா, அந்த ஏர் உள்ளே போயிட்டு, அதாவது வண்டி ஓட்டும் போது காற்று உள்ளே போயிட்டு அந்த ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே நல்லா சுத்தம். அந்த ரிங்குக்குள்ளே நீங்கள் அடிக்கிற ப்ரெஷரும் அந்த சடனாக அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக்கை விட கூடிய விரைவில் பிரேக்கை சடனாக அடித்து நீங்கள் நிப்பாட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கும் நீங்கள் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சடனாக பிரேக் அடிக்கலாம், ட்ரம் பிரேக்கை விட உங்களை வந்து சேஃபாக காப்பாற்றும். இதில் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அடிக்க போகிற பிரேக் சடனாக இருக்கும் தருவாயில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகி அப்படியே சாஞ்சு விழுறதுக்கு நிறைய அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்னா என்னன்னா, அதாவது நம்ம ட்ரம் பிரேக்கில் வந்து ஒரே ஒரு ஒயர் தான் போகும். அந்த ஒரு ஒயரை அழுத்துறீங்க. இப்போ ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிக்கிறீங்கன்னா அந்த பிரேக் மட்டும் தான் நிற்கும், பேக் பிரேக்கை பிடிக்கிறீங்கன்னா பேக்கில் மட்டும்தான் அந்த வீல் சுற்றுறது நிற்கும். இப்போ வந்து சிபிஎஸ்ஸின் விளைவாக என்ன ஆகும்னா, நீங்கள் பேக் பிரேக் அப்ளை பண்ணாலும் ஃப்ரண்ட் பிரேக்கில் 50% அது வந்து ஸ்பீடு கம்மியாகவும் பிரேக் பிடிக்கும். இது எதுக்காக அரசாங்கம் வந்து ரூல்ஸை போட்டுச்சுன்னா, அதாவது வாகனத்தை ஸ்பீடாக பயணிச்சுட்டு இருக்கோம், பேக் பிரேக்கை அடிக்கணும்,
அப்போ வந்து ஃப்ரண்ட் பிரேக் அடிக்க தவறிட்டா என்ன ஆகும், ஒரு வீல் வந்து ஸ்லோவாயிரும், இன்னொரு வீல் வந்து ஸ்பீடாக சுற்றும். ஸோ இதன் மூலிமா ஆக்சிடென்ட் அதிகப்படியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சடனாகவும் அந்த வண்டி ஸ்டாப் ஆகாது. இதே வந்து 2 வீலும் சரிசமமாக பிடிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொண்டுட்டு வந்துட்டா, அதாவது பேக் பிரேக்கை நீங்கள் 100% ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து 50% தானியங்கியாக ப்ரெஸ் ஆகுது. அதுக்கு தான் வந்து அந்த 2 இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதன் விளைவாக ஃப்ரண்ட் டயரும் ஸ்லோவாகவும் ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம் தான் இந்த சிபிஎஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வந்து ஏபிஎஸ்ஸை கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து அதாவது அந்த மோட்டார் நிறுவனங்கள் எல்லாம் விலைகளை வந்து கூட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலியமா அதாவது ஹீரோ பைக்குகளை உங்களுக்கே தெரியும், இவங்க தான் மேக்ஸிமம் ட்ரம் பிரேக்குகளை நிறைய வச்சுருக்காங்க. இவங்க 90% அளவுக்கு பைக்குகளை அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ட்ரம்மில் இருந்து அடுத்த லெவலில் ஏபிஎஸ்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் நிறுவனம், இவங்க ஒரு 80% கிட்ட பைக்குகளை வந்து ட்ரம்மில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் அடுத்த கிரேடுக்கு ஏபிஎஸ்க்கு அப்டேட் ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பஜாஜ் நிறுவனம், இவங்க ஒரு 70% கிட்ட பைக்குகளை ட்ரம்மில் பயன்படுத்திட்டு வருவாங்க. இதை வந்து இவங்களும் ஏபிஎஸ்க்கு அப்டேட் ஆகணும். ஸோ இந்த 3 நிறுவனங்களும் தான் இப்போ லீடிங்கில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட விலைப்பட்டியல்கள் என்னன்னு ஜனவரி மாதம் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை மாதிரியே நானும் ஆர்வமாக காத்திருக்கேன். ஏன்னா மக்களோட சேஃப்டியை அரசாங்கம் இதை எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிரேக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இப்போ கார் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சேஃபாக இருந்திருப்போம். உள்ள ஏர் பேக் இது மாதிரி விஷயம்லாம் இருக்குது. 2 வீலரை பார்த்தீங்கன்னா நம்ம காலை வச்சு தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணோம். காரில் 4 டயர் இருக்குது, எப்படியாச்சும் ஒரு இடத்துல போய் நின்றோம். ஆனால் 2 வீலர் அப்படியாங்க, ஒரு வாட்டி ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த உயிர் திரும்ப வருமா? ஸோ அதற்காக தான் இந்த மாதிரி பிரேக் விஷயத்தில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் அரசாங்கம் கொண்டுட்டு வர இதே போன்ற திட்டங்களுக்கு நம்மளும் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட உயிர் வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், நம்மளோட சாலைகளுக்கு ட்ரம் பிரேக்ஸ் இருந்ததா, டிஸ்க் பிரேக்ஸ் இருந்ததா, இல்லை சிபிஎஸ் இருந்ததா, இல்லை ஏபிஎஸ் ஆன்றது உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா வண்டி ஓட்டுறது நீங்கள் தான், உங்களுக்கு எந்த சிறந்த பிரேக்குகள்ன்ட்டு உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, எத்தனை தான் நம்ம கவர்மெண்ட் வந்து பிரேக்குகளை அப்டேட் பண்ணி கொடுத்தாலும் சரி, நம்மளோட இளைஞர்கள் என்னவோ இன்னும் அப்டேட்டடாக போயிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க பிரேக் இருந்தும் அதை பயன்படுத்தாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வண்டி வாகனத்தில் ஸ்பீடாக போகிறாங்க. இதன் விளையா இப்போ கூட ரீசெண்டாக சென்னையில் பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதனால வந்து ஒருத்தர் இறந்து கூட போனார். ஒரு இளைஞர் வந்து பைக் ரேஸ் நடத்தினதுனால. இப்படி பைக் ரேஸும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போகுது. பைக் ரேஸ் மட்டுமா, அதாவது அளவுக்கு அதிகமான சத்தங்கள், எக்ஸாஸ்ட்டு, அந்த எக்ஸாஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதில் போடுற பீட்டுகளும், நம்ம பக்கத்தில் ஸ்லோவாக போயிட்டு இருந்தாலும் நம்ம பக்கத்தில் வந்து முறுக்கிட்டு போகிறது, அளவுக்கு அதிகமாக இருக்கிற ஹாரன் சத்தம், எல்இடி பல்புகளை வச்சு கண்ணை கூசுற அளவுக்கு எதிர்க்க வர்றது, இந்த மாதிரி இன்னும் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த நம்பர் பிளேட்டு கூட மறைஞ்சு தான் இருக்குது இப்போ வர வண்டிகள்லாம். அப்படி தூக்குனாப்பில் இருக்குது. இந்த ஸ்டைலு எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் எல்லா இளைஞர்களும் பண்ணிட்டு தான் வரோம். ஆனால் மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கிறது கூடாதுன்றத எல்லாருமே வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா மற்ற ஃபேமிலி எல்லாம் போயிட்டு போவாங்க, இவங்க நடுவில் போயிட்டு அவங்க பக்கத்தில் போயிட்டு முறுக்கிக்கிட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ரேஸ் ஓட்டணும்னா அதுக்கு யார் ரேசர்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து போட்டி போட்டு 2 பேர் ரேஸ் ஓட்டி எங்கேயாச்சும் போங்க, எப்படி வேணால் போங்க, யாருமே இங்கே ஃபீல் பண்ண போகிறதில்ல. ஆனால் சாதாரண ஒரு இளைஞர்கிட்ட போயிட்டு முறுக்கிறதோ, இல்லை வயதானவர்கள்கிட்ட முறுக்கிறதோ, இல்லை அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட வீரத்தை காமிக்கிறது, வீலிங்க பண்ணுறது, இதெல்லாம் எதுக்கு யாருமே ரசிக்க கூட மாட்டாங்க. இப்போ யாரும் ரசிக்கிற டைமும் கிடையாது. அவங்கவுங்க பணத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு காலையில் போயிட்டு மாலையில் வீடு திரும்புகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அன்றாட வேலைகளை பார்க்குறதுக்கே டைம் சரியாக இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து யார் பெரிய பைக் வச்சுருக்கா, அதில் இவங்க முறுக்கிட்டு போகிறாங்க அப்படின்லாம் யாருக்குமே இங்கே வந்து இன்ட்ரெஸ்டடே கிடையாது பார்க்குறதுக்கு. இதை பற்றி நம்ம ஒரு தனி காணொலியாகவே போடுவோம். அதாவது வந்து சத்தத்தின் சாத்தான், அதாவது சவுண்டு சாத்தான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பைக்குகளில் வந்து அதிகப்படியான சைலன்சரில் சவுண்டு வைக்கிறது, லைட் போடுறது, இந்த ஹார்ன் அடிக்கிறது, இதை பற்றி தனி வீடியோவை போடுவோம். ஸோ அந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது கோவை மாநகரில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து காவல்துறையினர் வந்து இந்த டிராஃபிக்கை பற்றி ஒரு மக்கள்கிட்ட விழிப்புணர்வுக்காக பைக்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு இளைஞர் கூட அவர் போட்டிருக்க உடையெல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது, வரதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அவர் அந்த பைக்குக்கு பயன்படுத்தின சைலன்சரை பார்த்தீங்கன்னா அது பயங்கர சத்தத்தினை எழுப்பிச்சு. அவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு அந்த பைக்கை வந்து சீஸ் பண்ணுங்கள், டிராஃபிக் காவல்துறையினர்கிட்ட சொல்லி அந்த பைக்கை சீஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி தான் இளைஞர்கள் வந்து அந்த பைக்கோட சத்தமும் அதிகமாக இருக்கணும், அது பயங்கரமான விஷயமா இருக்கணும், நம்மளை எல்லாருமே ரசிப்பாங்கன்னு நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் இது ரசிக்கிற தருவாயில் இல்லை, எல்லாரும் வெறுக்கிற தருவாயில் தான் இருக்குன்றதை இளைஞர்கள் மறந்துடக்கூடாது. ஓகே நண்பர்களே, இதே போன்ற மோட்டார் சார்ந்த செய்திகளாகட்டும் சரி, நம்ம சேனலில் இன்னும் நிறைய பல செய்திகளாகட்டும் சரி, தகவல்களையும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் வரோம். இதே போன்ற வீடியோக்களுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு உந்துதலாக இருக்கின்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.